வியாழனன்று தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட திருத்திய பட்ஜெட்டில் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை. 2016-2017 ஆண்டு திருத்திய பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் தமிழகத்தில் சுற்றுலா தலங்கள் மேலும் மேம்படுத்தப்படும், 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்பன உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு 32.94 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தொழிற்துறை வளர்ச்சிக்காக 2104.49 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, கைத்திறன் மற்றும் கதர் துறைக்காக 174.27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். மேலும் ஃபார்ட் நிறுவனம் தமிழகத்தில் மிகப்பெரிய வாகன ஆராய்ச்சி மையத்தை தொடங்க உள்ளதாகவும், மின்சார தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையேயான இடைவெளி சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் இதுவரை சுமார் 23,500 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் வந்துள்ளதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.